இருக்கணும். எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள்ள பலனா இருக்கணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்படணும். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம உலகத்துல வாழ்றோம்ல, அந்த உலகத்துல நமக்கு ஒரு எதிரி உண்டு. அவன் பிசாசானவன். அவனுக்கு சில வல்லமை உண்டு. தீமை செய்கிற வல்லமை, நம்மை முடக்குகிற வல்லமை, பலவீனப்படுத்துகிற வல்லமை, பயப்படுத்துகிற வல்லமை, கலங்க பண்ணுகிற வல்லமை, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற வல்லமை. அவனுக்குன்னு சில வல்லமை, அது தீமையான காரியத்தை செய்கிற வல்லமை. அவனை நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாள் அவனை மேற்கொண்டு போகணும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. ஆண்டவர் அந்த வல்லமை நமக்கு தருகிறார். தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தந்து, நீ ஜெயித்திருவ, மேற்கொள்ளு, ஜெயித்திரு. சாத்தான் உன்னை ஜெயிக்க முடியாது. அவனை விட நான் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர், என்னுடைய வல்லமை பெரிது என்பதை ஆண்டவர் விளங்க பண்ண தன்னுடைய வல்லமை நமக்கு தருகிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தருக்குள்ள பலனா இருக்கணுமானா, தின வேதத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க ஆண்டோடைய ஐக்கியத்துல பலன் ஆயிரும். அவர் கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னாலே பிசாசு பயப்படுவான். அவர் தன்னுடைய வல்லமை நமக்கு தருகிறார், பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த ஆவியானவர் வரும்போது நம்ம வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறோம்.